ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, பெருசு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். யாரும் புதுசாக சேனல் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் கால் வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போகிற டாட்டா நோட்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கா? நம்ம இளங்கோராம் அவங்க தான் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் வைபா அவங்க ஹீரோ பண்ணியிருக்காங்க. ஹீரோயினா நம்ம நிகாலிகா, யார் பேர் ஹீரோயின்? நிகாரிகா அவங்க நடிச்சிருக்கானே சொல்லாங்க. இது மாதிரி படத்தில் ஏற்பட்டு இருக்கான்னு சொன்னால் சொல்லிட்டே போகலாம். ரினி கிங்ஸ்லி இருக்காங்க. இந்த படத்தோட ஒன் ஸ்டோரி என்னென்னு பாட்டு வந்துடலாம். பெருசு வந்து பார்த்திங்கன்னா வயசான பெருசு வந்து அதாவது காலம் போன கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத்திரை ஒன்று எடுத்து போட்டுடுறாரு. அதான் ஆண் குறைபாடு மாத்திரை எடுத்து ஒன்று போட்டுடுறாரு. அவர் அந்த மாத்திரை ஹெவியாக போட்டங்காட்டி இறந்துடுறாரு. அது ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டாக நின்றுதுன்னே சொல்லாங்க. அது எப்படி இறக்குனாங்களோ இறக்கலையே இந்த படத்தோட ஒன் ஸ்டோரி சொல்லாங்க. இது ஒரு காமெடி விதமாக சொல்லும் போது இந்த படம் வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஆனால் இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையும் அந்த டபுள் மீனிங் யூஸ் பண்ணாமல் ஒரு காமெடியாக ஒரு என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போனது இந்த படத்தில் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். இளங்கோராமுக்கு ஒரு வாழ்த்துக்களே கொடுக்கலான்னு சொல்லாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படத்தில் நடித்த இந்த கேஸ்டிங் அவங்கள பற்றி சொல்லணும். சுனிலா இருக்கட்டும், வைபவாக இருக்கட்டும், நம்ம நிகாரிகா இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அந்த பாட்டியாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே இந்த படத்தில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிக்காங்க. தீபிகா அவங்களோட நடிப்பு வந்து நல்லா இருக்குன்னே சொல்லாங்க. ஏகப்பட்டவர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு சில சீக்வன்ஸ் கேஸ்டிங் உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வைபானே சொல்லாங்க. எனக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஓவராலாக பார்க்கும்போது ஒரு காமெடியாக நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. இந்த படத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனால் ஃபேமிலியோடு பார்க்கக்கூடாது, ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து எல்லாருமே பார்க்குற மாதிரி தான் வந்திருக்குது. எதுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ஒரு கதை கொடுக்க முடியும்னு சொல்லி டேரக்டர் அவங்க நிரூபித்தது வந்து நல்லா இருந்துச்சுன்னே சொல்லாங்க. ஆனால் இந்த படத்தோட ப்ளஸ் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த செகண்ட் ஹாஃபில் அதை எப்படி வந்து சரிப்படுத்தி அவர் அந்த இறந்த பாடியை வந்து ஊர் மக்கள்லாம் சொல்லி எப்படி வந்து கரெக்டான அந்த பராமரித்து இது பண்ணுறாங்க, கரை சேர்த்துறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட கான்செப்ட்டு. ஆனால் இந்த படம் முனிஷ்காந்தெல்லாம் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லாங்க. அவரோட காமெடி தான் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வைபவ பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி குடிச்சிக்கிட்டு அவர் பேசுகிறது வந்து ஒரு சில விஷயம் புரியாது. ஆனால் அந்த குடியிலேயே பேசுகிறா இருந்தாலும் டப்பிங்கில் வந்து பக்கவாக அந்த வாய்ஸ் வந்திருக்குது. அந்த காமெடி அந்த இடத்துல பக்கவான இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டே வராங்கன்னே சொல்லாங்க. இந்த தாத்தா என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க, சாந்தி அக்கான்னு. அந்த அக்கா வர சீன்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த அளவு ஒரு காமெடியாக வந்து சீரியஸான விஷயத்தை காமெடியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லாங்க. பெருசுக்கு இது தேவையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கோம். ஆனால் பெருசு ஆரம்பத்தில் என்ன பண்ணுவோன்னா ஒரு வயசு பையன்ட்ட வந்து ஒம்பளுத்துட்டு இருப்பார். ஒம்பளுத்து ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவார். ஆனால் அவர் செத்ததுக்கப்புறம் இவனை ஏதோ ஒன்று பண்ணும் இந்த தாத்தாவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கட்டத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அங்கே ஒருத்தன் வந்து இவர் என் கூட தான் இத்தனை நாளாக தொடர்பில் இருந்தார், இவருக்கு என்னாச்சு ஏதாச்சும் எதுக்கு நீங்கள் வந்து உட்கார வச்சுருக்கீங்க, அதாவது அவர் இறந்தவுடனே சேரில் போட்டு உட்கார வச்சுருவாங்க. ஏன்னா அதை பெருசாக இருக்குல்ல, எங்காட்டி உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பரம்பரையிலே இது கிடையாதுடா, படுக்க வச்சு தாண்டா நம்ம வந்து சாந்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இறுதி சடங்கு பண்ணுறதுக்குள்ளே அந்த நான் தாத்தா கூட தான் என் கூட தான் தொடர்பு இருப்பாருன்னு சொல்லி ஒரு புள்ள வந்து அந்த கண்ணாடி உடச்சி இறக்கி விட்டுருவோம். அப்படியே ஸ்டோரி க்ளோஸ் ஆகுதுன்னே சொல்லாங்க. ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது இந்த படம் வந்து எனக்கு காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு, நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தானே சொல்லாங்க. பார்க்கலைன்னா கண்டிப்பாக தேட்டர் சைடு போய் பார்த்துட்டு எப்படி இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த படம் நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா 5க்கு கண்டிப்பாக வந்து 3 ஸ்டார் கொடுக்கலாங்க. இதுதான் என்னோட ரிவ்யூ. என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பாய், பி பேஸ்.